வாழ்க்கையில் நான் எதை செஞ்சாலும் தடை, கஷ்டத்து மேலே கஷ்டம் வருது அப்படின்றவங்களுக்கான ஒரு அற்புதமான தீப வழிபாடு. இதுக்கு பேர் குலதெய்வ தீபம் அப்படின்னு பேர். அது என்ன குலதெய்வ தீபம், அதை பற்றி பார்க்கலாமா? இந்த குலதெய்வ தீபம் ஏற்றினால் குலதெய்வம் செயல்படும், உங்கள் தடைகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். இது என்னைக்கு செய்யலாம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த குலதெய்வ தீபத்தை ஏற்றலாம். நேரம் மாலை 6 மணிக்கு மேல் எப்போது வேண்டுமானாலும் இந்த குலதெய்வ தீபத்தை ஏற்றலாம். சரி, குலதெய்வ தீபம்ன்றீங்களா, அது எப்படி ஏற்றணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. உங்கள் வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய தாம்பாள தட்டு இருக்குல்ல, பித்தளை தாம்பாள தட்டு, அதை சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் பொட்டு எல்லாம் வச்சு அதை தயார் பண்ணிக்கணும். அதற்கு மேலே ஒரு அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும். இது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றும் போது அதில் சில பொருள்களை கூடுதலாக சேர்க்க வேண்டும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏலக்காய், ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், கூடவே கொட்டைப்பாக்கு ஒன்று அந்த எண்ணெயில் இருக்கணும். தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில் இந்த 3 பொருள் இருக்கணும். மஞ்சள் தூள் சிறிதளவு, கொட்டைப்பாக்கு, ஏலக்காய். இதை போட்டு ஏற்றிங்கன்னா இதுதான் குலதெய்வ தீபம்னு பேர். அந்த கொட்டைப்பாக்கு தான் குலதெய்வம். இந்த தீபத்தை ஏற்றி ஒரு 27 முறை வேண்டுங்க. எங்கள் கஷ்டம் தீரணும், தடைகளெல்லாம் தீரணும், குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு 27 முறை, குலதெய்வமே ரட்சிக்க வேண்டும், குலதெய்வமே ரட்சிக்க வேண்டும்னு ஒரு 27 முறை நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அந்த குலதெய்வம் உங்கள் வீட்டில் எல்லா தடைகளையும் நீக்கி தரும். இந்த தீபம் குறைந்தது 1 மணி நேரமாவது எரிய வேண்டும். நன்றி, வணக்கம்.